Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம்? எந்த ஒரு தேடல் மிக முக்கியமானது என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு நினைவூட்டுகிறார். ஆண்டவருக்கும் இயேசுக்கும் ஒரு நாளும் நம்மை விட்டுவிட மாட்டார்கள். இயேசுவை யார் என்றே தெரியாது என்று சொன்ன பிறகு ஒரு முக்கியமான தீர்மானத்தை பேதுரு எடுக்க வேண்டியிருந்தது. அவர் தொடர்ந்து இயேசுடைய சீஷர்களாக இருப்பாரா அல்லது விட்டுவிட்டு போய்விடுவாரா? பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்று இயேசு அவருக்காக ஆண்டவரிடம் ஜெபம் செய்திருந்தார். அதை பற்றி பேதுருவிடமும் சொன்னார். சீக்கிரத்திலேயே பேதுரு அவரை சகோதரர்களை பலப்படுத்துவார், அதில் தனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று காட்டினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் எதை நோக்கி இருக்கிறோம்? முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும், நீதியை தேட வேண்டும். அப்போது நாம் வாழ்வில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் ரெட்டிப்பாக கொடுப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறது? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பண செல்வாக்கு எதிர்பார்க்கிறது, சொத்து பத்துக்களை சேர்ப்பதிலே எதிர்பார்ப்பை வைக்கிறது. எப்படி ஒவ்வொரு விதத்திலும் நாம் எதையோ நோக்கி எதிர்பார்த்து இருப்பதனால்தான் ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் நம் மனம் மிகவும் சோர்வடைகிறது. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னதை யோசித்து பார்த்தது பேதுருக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்திருக்கும். நம் வாழ்க்கையிலும் முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கலாம். அந்த சமயத்தில் நம்மால் உண்மையாக இருக்க முடியும் என்று நமக்கு நம்பிக்கை கொடுக்க ஆண்டவர் அன்பான மெய்ப்பர்களை பயன்படுத்தலாம். ஏன் இந்த காணொளி தொகுப்பு கூட உங்களுடைய முக்கியமான தீர்மானங்களை எடுக்க உதவலாம். அப்படிதான் பேதுருக்கும் மற்ற அப்போஸ்தலருக்கும் தேவையானதை ஆண்டவர் பார்த்து கொண்டார். அதே மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நமக்கு அடிப்படையான தேவைப்படுகிற அனைத்து விஷயங்களையும் அவர் பார்த்து கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய ஏதேன் ஊழியத்திற்காக கூட நான் எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலே இருந்தாலும் அவருடைய ஊழியத்திலே நான் முதல் முக்கியத்துவத்தை நான் தருகிறேன். அதனால் எனக்கு தேவையானதை அனைத்தையும் அவர் அருளுகிறார். என் வாழ்க்கையில் வர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் விரண்டு ஓடுகிறது. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவருடைய விசுவாசிகளிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் இருக்க வேண்டும், அவருடைய நீதியை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்படியாக நம்ம வாழ்ந்துவோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு தேவையானதை ஆண்டவர் அருளுவார். நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் போக ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இம்மட்டுமாக இந்த வசனத்தின் மூலியமாக அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் தர வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறேன் ஆண்டவர். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீதியை தேட வேண்டும், உம்முடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அப்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் நான் ரெட்டிப்பாக தருவேன் என்று வாக்குறுதி அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களை இந்த உலக போக்கிலிருந்து அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் வாழ்வதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். அப்பா, அன்றாட வாழ்க்கையில் வாழ்பவர்களும் கூட ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுக்க முடியும் என்று அந்த விசுவாசத்தை பலப்படுத்த தேவ கிருபை செய்யும். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சொத்து கர்த்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
Now you're watching New Indian TV.